نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சொர்க்கத்து வாசிகளாக இந்த பூமியில் நற்செய்தி பெற்ற அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு, உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், இப்படி 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அம்மார் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் தொடர்ந்து அறிந்த நிலையில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரெக்கைகளை உடையவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன சொர்க்கத்து பறவை என்று உத்தம சீலர்களால் பாராட்டுதலுக்கு உரித்தாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஜாபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு பிராயத்திலே இருந்து வளர்த்தி ஆளாக்கிய அபூ தாலிப் அவர்களுடைய மகன்தான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தாலிப் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் மகனாக இருந்தார். அலி ரலியல்லாஹு அவருடைய மூத்தவர் தான்
அண்ணன் தான் இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார். அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய அண்ணன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டிலும் 20 வயது மூத்தவர். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அபுல் மசாக்கீன், ஏழை எளியவர்களுடைய அன்பு தந்தை என்கிற ஒரு அடைமொழி சொல்லோடு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அன்பாக அழைப்பதுண்டு. அபுல் மசாக்கீன் என்கிற பெயர் இவருக்கு ஏன் வந்தது என்றால், ஏழை எளியவர்களை பார்த்தால், உணவு கேட்டு பசியோடு வருகிற மக்களை பார்த்தால் உடனடியாக தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்து உபகாரம் செய்கிற ஒரு நல்ல ஒரு பண்புடையவராக இவர் இருந்த காரணத்தினால் அபுல் மசாக்கீன், ஏழை எளியவர்களுடைய அன்பு தந்தை, அவர்களின் மீது இரக்கம் காட்டுபவர் என்கிற பொருள் பொதிந்த ஒரு அருமையான ஒரு சிறப்பு பெயருக்குரியவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் ஒரு போரில் தன்னுடைய 2 கைகளையும் இழந்தார். ஆகவே அவருக்கு வரலாறுகளில் சொல்லப்படுகிறது அபுல் ஜனாஹைன், அபுல் ஜனாஹைன் அத்தையார், சொர்க்கத்து பறவை. அல்லாஹு தஆலா 2 கைகளுக்கும் பதிலாக பறவைகளுடைய 2 ரெக்கைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான் என்றெல்லாம் மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய தூதரால் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்கு உரித்தான ஒரு நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வாழ்க்கை வரலாற்றை அறிந்தவர்கள் நீங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு 12 ஆண்களையும் 4 பெண்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத்தாக அபிசீனியாவுக்கு அனுப்பிய வரலாறு உங்களுக்கு தெரியும். நாளுக்கு நாள் துன்பங்கள் அதிகரித்து இருந்த பொழுது அல்லாஹ்வுடைய வசனத்திற்கேற்றவாறு 39வது அத்தியாயம் 10வது வசனம், லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹயாத்தித் துன்யா ஹஸனா, இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும். வ அர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது என்கிற ஆயத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அபிசீனியாவுக்கு பயணம் அனுப்பினார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் அனுப்பி இந்த 16 பேரும் அபிசீனியாவில் இருக்கும் பொழுது மக்காவில் ஒரு அற்புத சம்பவம் நடக்கிறது. அதுவரை குறைஷிகள் திருக்குர்ஆன் ஓதுவதை கிண்டல் செய்தார்கள். அதுவரை குறைஷிகள் திருக்குர்ஆனுடைய வசனம் என்ன என்று கேட்பதற்கு கூட முயற்சி செய்யாதவர்கள். அதுவரை குறைஷிகள் அல்லாஹ்வுடைய ஆயத்து ஓதும் பொழுது செவிகளிலே காது வைத்து அடைத்துக் கொண்டவர்கள். திடீரென ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதை ஒரு சில குறைஷி கூட்டத்தார்கள் கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த குறைஷிகளுடைய மனோபாவத்தை 41வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வகால அல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டார்களாம், வலா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்அவு ஃபீஹி லஅல்லக்கும் தஅலிபூன், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓத கேட்டால் காதுகளில் கை வைத்து செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள். திருக்குர்ஆனுடைய வசனங்களை யாராவது ஓதும் பொழுது அதை காட்டிலும் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசுங்கள், உங்களுடைய குரலை. அதன் மூலம் அவர்களை நீங்கள் வெற்றி அடையலாம் என்று இறை நிராகரிப்பாளர்கள் கூறிய காரணத்தினால் அதுபோன்று அவருடைய நடவடிக்கை இருந்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக திருக்குர்ஆனுடைய வசனங்களை கேட்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. திடீரென அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபைக்குள், காபாவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் புகுந்தார்கள். புகுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சூரத்து நஜ்ம் 41வது அத்தியாயம்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதலானார்கள். ஓதுவதை கேட்டால் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் அன்றைக்கு தான் குறைசிகளுக்கு கிடைத்தது. அல்லாஹ்வினுடைய ஆயத் இது அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு நல்ல உபதேசம். அரபி மொழியில் நீங்கள் படிப்பதற்கு இலகுவாக நல்ல மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட வசனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார். அந்த மக்களையும் அறியாமல் அந்த வசனங்களுக்கு அந்த மக்கள் செவிமடுக்க ஆரம்பித்தார்கள். இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அந்த குறைசிகளும் அவர்களையும் அறியாமல் சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். மக்கா எங்கும் பெரிய அளவில் இந்த செய்தி பிரபலியமானது. அபிசீனியாவுக்கு இந்த செய்தி எப்படி போனது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைசிகளில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பின்பற்றி திருக்குர்ஆன் ஓதும் பொழுது சுஜூதிலே விடுகிற அளவுக்கு இஸ்லாம் பெரிய அளவில் பரவி விட்டது என்கிற செய்தி கிடைத்தது. இது ஒரு தவறான செய்தி. அந்த செய்திக்கு பலிகேடாகி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவில் இருந்து புறப்பட்டு மீண்டும் மக்காவுக்கு வந்து விடுகிறார். மக்காவுக்கு வந்தால் மேலும் கொடுமைகள் அதிகமானது. எதிர்பார்த்த செய்தி அங்கே இல்லை. உண்மைக்கு புறம்பான தகவல் தனக்கு கிடைத்ததை உணர்ந்தார்கள் மக்கள். மீண்டும் அவர்கள் எல்லாம் இரண்டாவது ஹிஜ்ரத்தாக 83 ஆண்களும் 19 பெண்களுமாக இரண்டாவது அபிசீனியாவுக்கு ஒரு பயணமாகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவினுடைய நடு இரவை தேர்வு செய்து யாருக்கும் தெரியாமல் அந்த மக்களை அனுப்பிவிட அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவு செய்தார். அதன்படி 83 ஆண்களும் 19 பெண்களுமாக இரண்டாவது ஹிஜ்ரத் பயணம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் இந்த ஜாபிர் பின் அபி தாலிப் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவாமல் இருந்த இவர் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல குடும்பத்தோடு அவருடைய மனைவி அஸ்மா அவர்களை அழைத்துக் கொண்டு அபிசீனியாவுக்கு பயணமானார். ஆனால் ஆரம்பத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணமாகும் பொழுது முடிந்தவரை மக்காவில் தேடி பார்த்தார்கள் குறைசிகள். அத்தோடு நிறுத்திவிட்டார்கள். இந்த இரண்டாவது ஹிஜ்ரத் அந்த மக்களுக்கு அவ்வளவு சுலபமானதாக அமையவில்லை. அந்த மக்கள் அபிசீனியாவுக்கு சென்று அங்கே வாழ்ந்தார்கள். காலையில் எழுந்து பார்த்தால் ஒரு கணிசமான மக்கள் மக்காவிலே இல்லை என்பதை குறைசிகள் உணர்ந்து கொண்டார்கள். 2 நபர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒன்றுதான் அம்ர் இப்னு ஆஸ் என்பவர், இரண்டாவது அப்துல்லா இப்னு அபி ரபிஆ. அப்துல்லா இப்னு அபி ரபிஆ, அம்ர் இப்னு ஆஸ் 2 பேரையும் நிறைய பொருளாதாரத்தோடு அபூஜஹலுடைய தலைமை அனுப்புகிறார்கள். நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இந்த பாவிகள் மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் சொந்த வாழ்வில் முஸ்லிம்களாக நடப்பதற்கு சொல்லனா துன்பங்களையும் கொடூரங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கையை காப்பாற்ற அபிசீனியாவுக்கு பயணமானாலும் அபிசீனியாவுக்கும் சென்று அங்கே போய் குழப்பங்களை விளைவித்து அங்கேயும் அவர்களை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கொடூர தன்மையை கொடூர முகத்தை அபிசீனியாவிலும் போய் காண்பிக்க ஆரம்பித்தார்கள். வந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிந்து விட்டது. சஹாபாக்கள் உடனடியாக ஒரு ஆலோசனை போடுகிறார்கள். பாவிகள் இங்கேயும் வந்து விட்டார்கள். மன்னரை சந்தித்து மன்னரிடத்தில் பேச வேண்டியதையும் பேசிவிட்டார்கள். பெரிய அன்பளிப்பு பொருளோடு வந்து அந்த அன்பளிப்பை எல்லாம் லஞ்சமாக கொடுத்து அரசவையில் காரியங்களை சாதித்து நம்மை திரும்ப இந்த நாட்டிலே இருந்து துரத்துவதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை சஹாபாக்கள் புரிந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் நாளை அமைச்சரவையில் பேசுவதற்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து பொறுப்பு கொடுக்கிறார்கள். என்ன பேசுவது? எதையும் பொய் பேசக்கூடாது, கூட்டல் குறைவு கூடாது, இருக்கிற சத்தியத்தை தெளிவாக மக்கள் மத்தியிலே சொல்லிவிட வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அல்லாஹ்விடம் முழுக்க முழுக்க பொறுப்பை ஒப்படைத்து அரசவைக்கு மறாவதனால் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தலைமையில் மக்கள் வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அபிசீனியாவுடைய தலைவர் நஜ்ஜாசி மன்னர் இவர்கள் சொல்வது உண்மையா என்று கேட்டார்கள். முந்தைய தினம் நஜ்ஜாசி இடத்தில் என்னென்ன பிரச்சனைகளை சொன்னார்களோ அனைத்தையும் சொல்ல விட்டார்கள். சொன்னான் அந்த குறைசி அபு ஜாஃபிர் ரலியல்லாஹு அவர்கள் பேசலானார்கள். மன்னரே, எங்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த